வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலசை பயணத்தில் காவல் தெய்வங்கள் உடம்பில் இறங்குறதுக்கு உண்டான உச்சாடன விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தசரா குழுவுக்கும் காவல் தெய்வம் மிக மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு. தசரா குழுவுக்கு பங்களிப்புக்கு காவல் தெய்வம் தான் மிக முக்கியம். காவல் தெய்வம் இருந்தால் மட்டுமே தீச்சட்டிகள் தீச்சட்டிகள் வெளியேறுவதற்கு கொண்டு ஒரு பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு காவல் தெய்வம் மிக முக்கிய பங்களிப்பு அளிக்கிறது. அதனால் காவல் தெய்வம் இறங்காதவர்கள் இல்லை இறங்கி கொண்டு அருள்வாக்கு சொல்ல முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கான மந்திர உச்சாடனம். முதலில் நான் மந்திர உச்சாடனத்தை சொல்லுகிறேன். செய்ய வேண்டிய முறைகள் என்னவென்றால், மல்லிகைப்பூ 108 எண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். மதியானம் 12 மணி அளவில், உச்சி மதியானம் சொல்லுவோம், 12 மணி, உச்சி மதியானம் 12 மணிக்கு ஆரம்பித்தீர்கள் என்றால் 1 மணி அளவில் முடிந்துவிடும். உச்சி மதியானம் 12 மணி அளவில் பனை ஓலை விரித்து வைத்திருக்க வேண்டும். பனை ஓலை மேல் விரித்து வைத்து, விளக்கு அதுகள் எதுவும் தேவையில்லை, பனை ஓலை வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வம் 21 பந்திக்காரர் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவரை மனதில் நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். மாடா மாடா ஓங்கார மாடா தேவி புத்ரா ஐங்குலம் மயம் வசி வசி சிவாய வசிய அப்படிங்கிற மந்திரத்தை தெளிவாக நீங்கள் உச்சரிக்கணும். உச்சரித்தா மாடனுடைய சித்தியாகும். மாடன் என்றால் கும்பமாடன், சுடலை மாடன், பல்வேறு மாடன் பெயர்கள் உள்ளன. அதனால் மாடன் என்றாலே 21 பந்திக்காரர்கள் தான். காவல் தெய்வங்கள் அனைத்தையுமே குறிக்கப்படுகிறது மாடன். இதை நீங்கள் சித்தி பண்ணி வைத்து கொண்டால் உங்களுடைய தசரா முடிந்த பின்னாலும் யாரேனும் ஒரு கஷ்டத்தில் வருபவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை மாடனை அழைத்து செய்ய முடியும். இது நிச்சயம். இதுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்கள் அதையும் கடைபிடித்து வர வேண்டும். வந்தீர்கள் என்றால் எப்போதுமே உங்கள் உடம்பில் விரதம் இல்லாத பட்சத்திலும் உங்கள் உடம்பில் இருக்கும் மாடன். காரணம் என்னவென்றால், இந்த சொல்லக்கூடிய மந்திரங்களும் இந்த தேவாதைகள் உங்களிடம் சித்தியாகிவிட்டால் உங்கள் குலதெய்வமே தான் இதில் சித்தியாகிறது. அந்த பட்சத்தினால் உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டவுடன் கண்டிப்பாக வரும். அம்பாள் அதுகள்லாம் உங்களுக்கு அதிகப்படியான விரதங்கள் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஒன்றுமில்லை. காரணம் என்னவென்றால், இது உங்கள் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இதில் இருக்கின்றன. மாடன் வசியம் என்பது மிக மிக முக்கியமான வசியம். நம்மளுடைய எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் அனைத்தையுமே காப்பாற்றக்கூடிய தேவாதைகளாக 21 தேவாதைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் காவல் தெய்வம் தான் மிக முக்கிய பங்களிப்பு அளிக்கிறது. அதனால் காவல் தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.